நடைபெற்று வந்தன. அதிலே நம்முடைய அமர்வுக்கு அனைவருமே தமிழ்தாய் வாழ்த்தை பாடி சிறப்பித்தனர். அதற்கு அடுத்ததாக வரவேற்புரையை நம்முடைய தமிழாசிரியர் அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக அகம்புளிர முகமலர வரவேற்று நிகழ்த்தியுள்ளார்கள். அடுத்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த அம்மையார் அவர்கள் இந்துமதி அவர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய அமர்விலே நம்முடைய வழக்கறிஞர் தமிழின் மேல் பற்று கொண்டு விழுத்தமாயிரம் என்கின்ற நூலை சிறப்பித்து வெளியிட்டார்கள் இந்த மாமன்றத்திலே என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகின்றோம். இந்த மாதமும் 90வது அமர்வு நிகழ்விலே ஆசிரியை அவர்கள் மிக சிறப்பான ஒரு நூலை வெளியிட்டு சிறப்பித்திருக்கின்றார்கள். அவரும் பெரிய பேராசிரியராக இல்லாமல் கற்றிருக்கின்றார்கள், முதுகலை கல்வியை கற்றிருக்கின்றார்கள். அன்னசத்திரம் 1000 வைத்ததும் ஆலயம் 10,000 நாட்டமும் பின்னர் உள்ள கர்மங்கள் யாவினும் புண்ணியம் கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எடுத்துரைத்தார். அங்கே அவர் பணியாற்றிய கல்வி இந்த கல்வி நிலையத்திலே துவக்கி இருக்கின்றார்கள். அந்த துவக்கம் மிகவும் சிறப்பாக அவரை கொண்டு சென்று இன்றைக்கு கோபுர கலசத்திலே எப்படி கலசம் உண்டாக அதை போவதற்கு ஆசிரியர் பணியிலே சிறந்து அதிலே ஆழ்ந்து நன்றான நிகழ்வுகளை எல்லாம் தேர்ந்து தன்னுடைய உள்ளத்திலே தோன்றிய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து இன்றைக்கு கற்கை நன்றி என்கின்ற நூலை நம்முடைய தொல்காப்பிய தமிழ்ச்சங்கத்திலே வெளியிட்டிருக்கின்றார்கள். கற்கை நன்றே பிச்சை கொஞ்சினும் கற்கை நன்றே என்ற அதிகீர ராமபாண்டியருடைய அந்த சொற்களை இங்கே பயன்படுத்தி அதிலே தலைப்பாக எடுத்துக்கொண்டு மிக சிறப்பான ஒரு நல்ல கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர் மேலும் நல்ல நூல்களை இந்த தமிழகத்திற்கு தமிழிலே தர வேண்டும் என்று வேண்டி எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து இங்கே சிறப்பு நிகழ்வாக இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு சேர்த்த அம்மையார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்குமே இந்த தொல்காப்பிய தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்து வருகின்றோம். அதே போல இந்த நிகழ்விலே நம்முடைய நிகழ்விற்கு அருளாசி உரை வழங்கிய தவத்திரு சாந்தலிங்க மருதாசு அடியார் அவர்களுக்கும் தலைமை உரையாற்றி சென்ற முனைவர் அன்பு சிவா அவர்களுக்கும் எனைத்தானும் நல்லவைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்கின்ற குரலை நினைவூட்டி பழனி சு முத்துமாணிக்கம் அவர்கள் மெய்ப்பாடு பற்றியும் பாரதியும் தொல்காப்பியவரும் ஒப்பீடு என்பதை பற்றி இங்கே உரை நிகழ்த்தி சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக அமைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தொல்காப்பிய செம்மல் காளியப்பன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் பேரன் முதல் கொண்டு இந்த தொல்காப்பிய சங்கமத்திற்கு சேர்ந்த முதல் மற்றும் அவருடைய திருமகள் இந்துமதி அவர்களும் இந்த தொல்காப்பிய தமிழ்ச்சங்கமும் மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி இடைவிடாது நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்கள் குடும்பத்தாருக்கும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பினை சேர்த்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை காணிக்கையாக்கி நிறைவு செய்கின்றோம். வில்லவன் போதையவர்கள் தொல்காப்பிய பேரவையில அன்றாடம் முன்னதான் எங்கெல்லாம் சொல்லுத குற்றம் காக்கிறார்களோ பிறர் எழுதுவதிலே அதை உடனுக்குடனே பதிவிட்டு அதை திருத்திக் கொண்டிருப்பார்கள். திருத்திக் கொண்டு இருந்ததை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டு கவியறிஞர் ஜீவா அவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டு உரையாற்றிய ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் செம்மொழி தமிழ் மன்றத்தினுடைய மேயர் அவர்களுக்கும் சாந்தி சொக்கலிங்கம் அவர்களுக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் செவிமடுத்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும்
பங்கேற்று சிறப்பினை சேர்க்க அத்துணை பேர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் உலகத்திலே இருக்கின்ற 9 நாடுகளிலேயும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற திருவாளர் நாச்சி கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் தொல்காப்பிய தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே மீண்டும் மீண்டும் நன்றியை காணிக்கையாக்கி எனது நன்றி உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாய்ப்பு வழங்கிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்து